இயேசு கிறிஸ்து இந்த அகில உலகத்திற்காகவும் தன் சொந்த ரத்தத்தை சிந்தினார். இந்த ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கு விடுதலை எங்க இருக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக கிருபையினாலே கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ கிருபையினாலே நமக்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. இது ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஈவு. ரட்சிப்பு என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். அது விலை மதிக்க முடியாத ஒரு வெகுமதியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதான் ரட்சிப்பு. ஆனால் தான் நம்ம ஒரு கிறிஸ்தவனை பார்த்து நாம் கேட்கிற முதல் கேள்வி, ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்குறோம். ரட்சிக்கப்பட்டாயா என்ன சொன்னால், அந்த ரட்சிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. ஏன்னா ஆண்டவரிடத்தில் வந்த ஒரு வெகுமதி அது. அந்த வெகுமதியை நாம் தொலைத்து விடக்கூடாது. ஒரு முக்கியமான ஒரு நண்பன் நமக்கு ஒரு வெகுமதி கொடுத்தால், என் நண்பன் கொடுத்தது என்று சொல்லி நாம் என்ன பண்ணுகிறோம்? மிக பத்திரப்படுத்துகிறோம், அதை பாதுகாப்பாக வைக்கிறோம். காரணம், அது நண்பன் ரொம்ப எனக்கு விருப்பமான ஒரு நண்பன் எனக்கு கொடுத்தான், அதை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு மிக மிக முக்கியமானது. இந்த ரட்சிப்பை ஒரு மனுஷன் தவறு விடுவானானால் அல்லது இழந்து விடுவானானால் அவனை போல ஒரு பரிதபிக்கப்பட்டவன் ஒருவரும் இருக்க முடியாது. அதனால தான் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானது அல்ல. நம்ம பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டதுனாலே என் வாழ்க்கை மாறிச்சு, ரட்சிக்கப்பட்டதுனாலே என்னுடைய குணங்கள் மாறினது, நான் ரட்சிக்கப்பட்டதுனாலே ஒரு நல்ல மனிதனாய் வாழுகிறேன், ரட்சிக்கப்பட்டதுனாலே நீதிமானாக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டதினாலே நான் அநேகருக்கு நன்மை செய்கிறேன் என்று நம்மை நாமே பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. இதை கொடுத்தது இந்த நம்ம வாழ்க்கையிலே சுவாபங்களை மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே நற்குணங்களை பெருக பண்ணினது எது அப்படின்னு சொன்னால் இந்த ரட்சிப்பு தான். ரட்சிக்கப்படாத மனுஷன் இதை செய்து விடவே முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு இல்லாமல் இருக்குமானால் அவனுக்குள்ளே நற்குணங்களை பார்த்து விட முடியாது, ஆவியின் கனிகளை பார்த்து விட முடியாது. அப்போ ரட்சிப்பு என்பது ஆண்டவர் கொடுத்த பெரிய ஈவு. அதனால தான் ஒருவரும் பெருமை பாராட்டக்கூடாது. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு நாம் இது கிரிகளினாலே நமக்கு உண்டானது அல்ல, நாம் செய்கிற நல் செயல்கள் மூலமாக இது நமக்கு உண்டானது அல்ல என்று வேதம் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த மற்ற மதங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? மனிதன் நற்கிரியை செய்வதன் மூலமாய் புண்ணியங்களை சம்பாதித்து விட வேண்டும் என்று மதங்கள் சொல்லுகிறது. சடங்காச்சாரங்களையும் பாரம்பரியங்களையும் கை கொண்டு அதன் மூலமாக அவனுக்கு பாவம் மன்னிக்கப்படும் என்கிற அந்த நம்பிக்கை இன்றைக்கு உலக மதங்களிலே காணப்படுகிறது. மதங்களும் அப்படிதான் சொல்லுகிறது, மதங்களும் அப்படிதான் மனிதர்களுக்கு போதிக்கிறது. வேதம் ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. இது கிரிகளினாலே உண்டானது அல்ல. இந்த ரட்சிப்பு என்பது ஆண்டவர் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாவ மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ வெளிப்புறத்தை காட்டிலும் உட்புறம் மிக மிக முக்கியமானது. வெளிப்புறத்தினாலே இதை நாம் செய்து விடலாம். வெளிப்புறத்தினாலே நாம் சுத்தப்படுத்துவதனாலே ஒன்றுமில்லை. நம் உள்புறம் நாம் சுத்தமாக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அப்போ நாம் எவ்வளவு நற்கிரிகளை செய்தாலும், நீங்கள் உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பாருங்கள், தனக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவன் கால்நடையாய் அவன் போகிறான், தன் சரீரத்தை வருத்தி கொள்கிறான், சரீரத்தில் காயத்தை ஏற்படுத்தி கொள்கிறான், இரத்தத்தை சிந்துவதன் மூலமாக அவன் தனக்கு விமோச்சனம் கிடைத்து விட வேண்டும் என்று பல காரியங்களை அவன் செய்கிறான். என்னென்னலாம் செய்ய முடியும் அத்தனை காரியங்களை செய்கிறான். ஏழைகளுக்கு உணவு கொடுத்து விட்டால் புண்ணியம் கிடைத்து விடும், ஏழைகளுக்கு துணி கொடுத்து விட்டால் புண்ணியம் கிடைத்து விடும் என்று அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை. அவனுடைய மதமும் அதை தான் போதிக்கிறது. ஆனால் இயேசு
இந்த உலகத்திலே ரத்தத்தை சிந்தினதற்கான நோக்கம் என்ன என்று சொன்னால், நம் உள்ளத்தை பரிசுத்தமாக்கும்படி என்று சொன்னால், நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தை ஒருவரும் அசுசிப்படுத்தி விடக்கூடாது. நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். தேவனுடைய ஆலயம் ஒரு பொழுதும் அது தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவின் ரத்தம் நமது பாவங்களை மூடுகிறது. பாவங்களை மூடி தேவனுடைய கிருபை நிமித்தம் நாம் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். மதங்கள் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. இதை செய்தால் உனக்கு பரிகாரம், நீ ரத்தத்தை சிந்திவிட்டால் பரிகாரம், நீ அந்த காரியத்தை செய்துவிட்டால் பரிகாரம். இன்றைக்கும் மனிதர்கள் நரபலியிடுகிறார்கள். காரணம் என்னென்று சொன்னால், அவர்கள் அதனால ஒரு புண்ணியம் கிடைத்து விடும், அதனால ஒரு நன்மை கிடைத்து விடும். இதைதான் மதங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மதங்கள் சொல்லிக் கொடுக்கிறதை இன்றைக்கு மனிதன் செய்கிறான். ஆனால் இயேசு அதை நான் செய்து முடித்து விட்டேன் என்றார். ஹல்லேலூயா. சிலுவையிலே அவர் தொங்கின பொழுது 7 வார்த்தைகளை கடைசியாய் அவர் ஜீவனை விடுவதற்கு முன்பதாக எல்லாம் முடிந்தது என்றார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய தரித்திரங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் செய்து முடித்தவர். எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஒரு பெரிய ஒரு சாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ இயேசுவின் மரணத்தின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் மூலம் கிடைக்கப்பட்ட ரட்சிப்பு. சொல்லுங்க, கிருபையின் மூலம் கிடைக்கப்பட்ட ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்களும் நானும் நல்லவங்க என்பதனால இந்த ரட்சிப்பு கொடுக்கப்படவில்லை. கிருபையின் அடிப்படையிலே தேவன் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. ஒரு நான் ஒரு மாணவன் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டான்னா, ஒரு 2 மார்க்கு போட்டு அந்த டீச்சர் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவனை பார்த்து சொல்வார்கள், சொல்லுவாங்க, டீச்சர் கண்களில் கருணை கிடைத்தது, டீச்சருடைய கண்களிலே ஏதோ ஒரு இரக்கம் கிடைத்தது, அந்த இரக்கத்தினாலே இவன் என்ன பாஸ் பண்ணப்பட்டான். அதுதான் கிருபை. இன்னொரு விதத்திலே சொல்லுவேனால், ஒரு சம்பவத்தை நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவனுடைய குழந்தை கொலை செய்யப்பட்டது. கொலை செய்யப்பட்ட பொழுது குழந்தை எழுந்ததான அவனுக்கு 3 விருப்பங்கள் இருக்கிறது. 3 விருப்பங்கள். என்ன விருப்பம் அப்படின்னா, என் பிள்ளையை கொலை செய்ததினாலே இவனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்ற பழி வாங்குதல், an act of revenge, பழி வாங்குதல் இருக்கிறது. என் பிள்ளையை கொண்டுட்டான், அதனால இவன் துடிக்க சாகணும், இவன் பழி வாங்கப்பட வேண்டும், அல்லது அவனை மரண தண்டனை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஏங்குகிறதான விரும்புகிற தகப்பன். அப்போ அது அவனுடைய விருப்பம். என் பிள்ளையை கொடூரமாய் கொலை செய்து விட்டான், அதனால இவனையும் கொலை செய்யப்பட வேண்டும், பழி வாங்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம். 2வது, குழந்தையை கொண்டு விட்டான், அதுக்கென்று சட்டம் இருக்கிறது, சட்டம் தன் கடமையை செய்யட்டும், அவனுக்கு நீதி செய்தாக வேண்டும், அவனுக்கு நீதி கொடுக்க வேண்டும் என்கிற காரியம். சட்டம் கடமை செய்து அவனுக்கு ஆயுள் தண்டனையோ அல்லது தூக்கு தண்டனையோ அது கவர்மெண்ட் போலீஸ் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற அந்த விருப்பம் அவனுக்கு இருக்கலாம். இன்னொரு அதற்கு மேலான ஒரு விருப்பம் என்ன எப்படி சொன்னால், குழந்தை கொண்ட வாலிபனை நான் மன்னித்து விட வேண்டும். மன்னித்தது மாத்திரமல்ல, அவன் வாழ்வதற்கான வழியை நான் காண்பிக்க வேண்டும், அவனுடைய துன்மார்க்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நான் வழி செய்ய வேண்டும், அல்லது அவனை தத்தெடுத்து என் பிள்ளையாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பம். இந்த 3 விருப்பங்களிலே மேன்மையான ஒன்றான அந்த விருப்பத்தை தான் இயேசு நமக்காக செய்து முடித்தார். அல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக மரித்ததினாலே அவருடைய நீதியை அவர் விளங்க பண்ணினார். அவர் நீதி விளங்கினது. நம்முடைய அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக அவர் மரித்ததினாலே பாவி என்கிறதான நம் துன்மார்க்கம் என்கிற நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றினது எது அப்படின்னா, சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம். அதுதான் நம்முடைய பாவங்களை மன்னித்தது. அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. அதுதான் கிருபை. அது நம்ம மேல ஆண்டவர் வைத்த அன்பின் நிமித்தமாய் கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை.
இந்த கிருபையை தான், இந்த கிருபை விசுவாசத்தினாலே நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். இது என்னால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. சொல்லுங்க, இது என்னால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஆண்டவன் கொடுத்த வெகுமதி. இது பாதுகாக்கணும் இல்லை, அப்படிதானா? ரட்சிப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? என்னுடைய பொறுப்பு. பிள்ளைகளுக்காக பெற்றோர் அதை செய்துவிட முடியாது, பெற்றோருக்காக பிள்ளைகள் செய்துவிட முடியாது, கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன் அந்த வேலையை செய்துவிட முடியாது. அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஈவை அவரவர்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் பாவ மன்னிப்படைந்து தேவனுடைய ராஜ்யத்தில் வருவதற்கு வேற ஒருவர் ஒன்றும் செய்துவிட முடியாது. அது அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்திலே அவர்கள் செயல்பட வேண்டும். அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ இயேசு நம்மை ரட்சித்த பொழுது இதை தான் செய்தார். ஆண்டவர் நம்மை ரட்சித்ததை பார்க்கும் பொழுது ஒரு அதிசயமானது, ஒரு அற்புதமானது. இந்த உலகத்திலே நமக்கு நடக்கிற எல்லா அற்புதங்களை காட்டிலும் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டுட்டான்னா அதுதான் பெரிய அற்புதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு வேளை வியாதியோடு நான் மரிச்சு போயிட்டேன் அப்படின்னா, ரட்சிப்பு இல்லாமல் நான் மரிப்பேனானால் என்ன பிரயோஜனம்? நான் ரட்சிக்கப்பட்டு வியாதியோடு நான் மரித்தேனானால் தேவனுடைய சமூகத்தில் நிற்பது ஒரு நிச்சயம். இதுதான் பெரிய கிருபை, பெரிய ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் அதை தான் செய்தார், நமக்காக அதை செய்தார். பரலோகத்தின் மேன்மைகள் எல்லாம் விட்டு இந்த பூமிக்கு வந்து அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய தரித்திரங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக அவர் சிலுவையிலே மரித்த நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த கிருபையின் மூலமாய் கிடைக்கிற இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதற்காக தான் இந்த பூமிக்கு வந்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். நாம் மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மை மன்னிக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் ஒரு தேவனுடைய புதிய குடும்பத்திலே நாம் சேர்க்கப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்ற அங்கீகாரம், தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான உறவை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்பு அதை விவரித்து சொல்லவே முடியாது. கிறிஸ்து இயேசு நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நம்ம நேசிக்கிறார் என்று சொன்னால் அந்த அன்பை விவரித்து சொல்லவே முடியாது. அதுக்கு நாம் பெரிய விலைக்கிரயமும் கொடுத்து விட முடியாது. அவ்வளோ பெரிய அன்பை தேவன் நம்மள வைத்திருக்கிறார். அப்போது இந்த உலகத்திலே நாம் மனிதர்கள் ஒருவேளை இவர்கள் இந்த காரியத்தெல்லாம் செய்தார்கள், இந்த காரியத்தெல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி உங்களை குறித்து குற்றப்படுத்தினாலும், தேவன் தம்முடைய இரத்தத்தினாலே நம்ம கழுவினதினாலே தேவன் அதை மறந்து விடுகிறார். தேவன் ஒரு பொழுது அதை நினைவில் வைத்து இருக்கிறதில்லை. இது எதன் அடிப்படையில் தம்மா? நீங்களும் நானும் வாழ்றது அந்த கிருபையில் தான் வாழணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. கிருபையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சீமனை கொடுங்க. கிருபையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கிருபை நம்மை அவரோடு நிலைநிற்க செய்தது, அவரோடு வாழ செய்தது, அது நம்மை மகிமைப்படுத்தினது, அது மேன்மைப்படுத்தினது. நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதினாலே இந்த உலகத்திலே ஆசீர்வாதம், உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது! ஹல்லேலூயா. கிருபையினாலே நான் வாழுகின்றேனே, தேவ கிருபையினாலே நான் வாழுகின்றேனே. என் வாழ்க்கையெல்லாம் அது மகிமையானது, என் வாழ்க்கையெல்லாம் அது மகிமையானது. கிருபையினாலே நான் வாழுகின்றேனே, தேவ கிருபையினாலே நான் வாழுகின்றேனே.
என் வாழ்க்கையெல்லாம் அது மகிமையானது. என் வாழ்க்கையெல்லாம் அது மகிமையானது. கிருபையினாலே நான் வாழுகின்றேனே, தேவ கிருபையினாலே நான் வாழுகின்றேனே. உணவு உடை தருகிறார், உறங்காமல் காக்கிறார், உள்ளத்தை அறிந்த அவர் உயரத்திலே வைக்கிறார். உணவு உடை தருகிறார், உறங்காமல் காக்கிறார், உள்ளத்தை அறிந்து அவர் உயரத்திலே வைக்கிறார். கிருபையினாலே நான் வாழுகின்றேனே. என் வாழ்க்கையெல்லாம் அது மகிமையானது. என் வாழ்க்கையெல்லாம் அவர் மகிமையானது. கிருபையினாலே நான் வாழுகின்றேனே, தேவ கிருபையினாலே நான் வாழுகின்றேனே, தேவ கிருபையினாலே நான் வாழுகின்றேனே. போக்கிலும் வரத்திலும் கூட இருக்கிறார், தடைகளை நீக்கி அவர் முன்னே செல்கிறார். போக்கிலும் வரத்திலும் கூட இருக்கிறார், தடைகளை நீக்கி அவர் முன்னே செல்கிறார். கிருபையினாலே நான் வாழுகின்றேனே, தேவ கிருபையினாலே நான் வாழுகின்றேனே. என் வாழ்க்கையெல்லாம் அவர் மகிமையானது. என் வாழ்க்கையெல்லாம் அவர் மகிமையானது. கிருபையினாலே நான் வாழுகின்றேனே, தேவ கிருபையினாலே நான் வாழுகின்றேனே. கிருபையினாலே நான் வாழுகின்றேனே. உள்ளங்கையில் வரைந்தவர் உதறிட மாட்டார், தெரிந்தவர் என்னையும் தள்ளிட மாட்டார். உள்ளங்கையில் வரைந்தவர் உதறிட மாட்டார், தெரிந்தவர் என்றுமே தள்ளிட மாட்டார். கிருபையினாலே நான் வாழுகின்றேனே, தேவ கிருபையினாலே நான் வாழுகின்றேனே. என் வாழ்க்கையெல்லாம் அவர் மகிமையானது. என் வாழ்க்கையெல்லாம் அவர் மகிமையானது. கிருபையினாலே நான் வாழுகின்றேனே, தேவ கிருபையினாலே நான் வாழுகின்றேனே. ஆச்சரியமான கிருபை நம்ம ரட்சித்தது. இந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை? ஆச்சரியமான கிருபை. நிர்பந்தமான என்னை ரட்சித்தது. இந்த கிருபை என்னை நிர்பந்தமாய் இருக்கிற, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு எல்லாரும் வெறுக்கத்தக்க அளவிலே என் குணங்கள். ஒருவேளை மனைவி கூட உங்கள் குணத்தை பார்த்து வெறுத்து விட்டாலும், கணவன் உங்கள் குணத்தை பார்த்து வெறுத்து விட்டாலும், இந்த சமுதாயம் வெறுத்து விட்டாலும், வெறுக்காமல் உங்களை ரட்சித்தது இந்த ஆச்சரியமான கிருபை. ஹல்லேலூயா. இந்த கிருபையில் தான் நாம் நிலை நிற்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் எல்லாரும் காணாமல் போனோம். எப்படி காணாமல் போனோம் அப்படின்னா, பாவம் செய்து நம்ம அக்கிரமங்களினாலே மடிந்து நாம் காணாமல் போன நம்மை தேடி இயேசு வந்தார். எத்தனை பேர் இயேசுவை தேடி போனீங்க? தேடி போனீங்களா? தேடி போயிருக்க மாட்டீங்க. அவர் தான் என்னை தேடி வந்தார். சொல்லுங்கள், இயேசு என்னை தேடி வந்தார். அவர் தேடி வரலன்னா யோசித்து பாருங்கள், என் நிலைமை என்னவா இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு பொழுதும் ஒருத்தரும் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்க ஒருவரும் நாம் அவரை தேடி போயிருக்க மாட்டோம். அவர் தான் என்னை தேடி வந்தார். சொல்லுங்கள், அவர் என்னை தேடி வந்தார். தேடி வந்ததுனால ரட்சிக்கப்பட்டோம். பாருங்கள், நம்ம மேலே வைத்த அன்பு பாருங்கள் எவ்வளோ பெருசு. நம்ம மேலே வைத்திருக்கிற அவருடைய கரிசனை எவ்வளோ பெரியது. நம்ம மேலே வைத்திருக்கிறதான பாசம் எவ்வளோ பெரியது. நமக்காக அவர் படுகிறதான பிரயாசங்கள் எவ்வளோ பெரியது. அப்போ இந்த அன்பை கொடுக்கும்படி தான் நம்மை பாவிகளாகிய நம்மை ரட்சிக்க இயேசு திரும்பி வந்தார். 100 ஆடுகளில் ஒரு ஆடு தொலைந்து போனது. அவன் ஆடுகளை எல்லாம் வனாந்தரத்தில் விட்டு ஒரு ஆட்டை தேடி அவன் போனான். மந்தையில் ஒரு ஆடு தொலைந்து போனது. 99 ஆடு இருக்குது, பரவாயில்ல போட்டோன்னு விட்டு இல்லை. அவன் 99 ஆட்டை ஒரு இடத்துல விட்டு அவன் இந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் அவன் அலைந்து திரிந்தான். ஏனென்று சொன்னால் அந்த ஆடு அவனுக்கு மிக முக்கியமானது. அவன் தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை தேடினான். அதை கண்டுபிடித்த போது மார்பில் அணைத்து அவனுக்கு இருந்த சந்தோஷத்தை விவரித்து சொல்லவே முடியாது.
99 ஆடுகளை பார்க்கிலும் தொலைந்து போன ஒரு ஆட்டின் நிமித்தம் அவனுக்கு இருதயத்தில் அவ்வளவு பெரிய சந்தோஷம். அதை போலதான் ரட்சிக்கப்பட்ட நம்மை காட்டிலும் ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் மனம் திரும்புவானால் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அப்ப தேவன் நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். ஒரு பாவி மனம் திரும்புவானால், ஒரு பாவி வாழ்க்கையிலே அவன் மனம் திரும்புதல் ஏற்படுமானால், பாவத்தினாலே மன்னிக்கப்படுவானால், அவர் சிந்தின ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நீதிமானாய் மாற்றப்படுவானால், இயேசுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம். இந்த ரட்சிப்பை தேவன் கொடுக்கும்படிக்கு தான் இந்த பூமியிலே வந்தார். நம்ம வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் பொழுது தேவன் நம்மை வெறுத்து ஒதுக்கி தள்ளிவிடவில்லை. அவர் நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார். எத்தனை முறை நம்ம தவறி போனாலும், எத்தனை முறை அவரை விட்டு வழி விலகி போனாலும் தேவன் ஒரு பொழுது நம்மை வெறுக்கிறதில்லை. ஆண்டவர் நம்மை தேடி தேடி வந்து நம்மை உணர்த்தும் பொழுது, வேத வசனம் நமக்கு உணர்த்தப்படும் பொழுது, அதிலே நமக்கு ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் வரும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷத்தை ஒரு பொழுதும் அதை விவரித்து சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய சந்தோஷம் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை தேவன் நம்முடையத்தில் எதிர்பார்க்கிறார். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நடந்த சம்பவத்தை நாம் அங்கே பார்க்க முடியும். அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் குருடனாக இருக்கிறேன், இப்பொழுது காண்கிறேன். குருடனாக இருந்தேன், இப்போ நான் காண. சம்பவம் எல்லாமே தெரியும். இயேசு போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு குருடன் இருக்கிறான். அவன் இயேசுவிடத்தில் வந்த பொழுது ஆண்டவரை பார்த்து, நான் சுகமடைய வேண்டும், எனக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அதாவது இயேசு அவனை பார்க்கிறார். பார்த்த பொழுது ஆண்டவர் அவன் கண்களிலே துப்பி உமிழ் நீரினாலே சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடர்கள் கண்ணில் பூசி, நீ போய் சீலாம் குளத்தில் போய் கழுவு என்று சொன்ன பொழுது அவன் நக்கல் அடிக்கலை, கிண்டல் பண்ணலை. ஏன்னா பைத்தியகாரத்தனமாக எச்சு துப்பி மண்ணில் குழைச்சி என் கண்ணில் பூசி குளத்தில் போய் கழுவுன்னு சொல்கிறாரே அப்படின்னு எதுவும் பேசலை. இயேசு சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த பொழுது அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அவன் பார்வையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டான். ஒரு கீழ்ப்படிதல். ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயம் இருக்குமானால் அப்போதான் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும். இன்னைக்கு ஏன் ஆலயத்துக்கு வந்தோம், இன்னும் நான் போன வாரத்திலே சொன்னேன், இன்னும் குடிவெறி தெரியாமலே குடிவெறியிலிருந்து மீளாமலே ஆலயத்துக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டேன் நான். அதை குறித்து உணர்வில்லாமல் இருந்தாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறார், அவையிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை முறை இந்த வசனத்தை கேட்டாலும் அநேகருடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த உண்மையான ரட்சிப்பு இல்லை. ஆண்டவர், நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன நேசிக்கணும்னு நினைக்கிறோம். அதே சமயத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுகிறோமா? ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோமா? அப்படி நேசிக்கிறவர்களாக இருந்தால் ஆராதனை முடிஞ்சு யாரும் வர மாட்டீங்க. அப்படி தானே? எத்தனை பேர் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வேலைக்கு போகும்போது 9 மணிக்கு போகலை அப்படின்னா சும்மா இருக்க மாட்டான் முதலாளி, வெளியே போயின்னு சொல்லிடுவான். இல்லை, ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போயிட்டாக்கா, என்னப்பா 10 நிமிஷம் லேட்டுன்னு கேட்பான். 1 மணி நேரம் லேட்டு போயிட்டாக்கா அந்த 1 மணி நேரத்துக்கு சம்பளத்தை முடிச்சிடுவேன் அப்படி சொல்லுவான். உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிற எண்ணம் இருக்குமானால் ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். அல்லேலூயா. இந்த விருப்பம் எப்போ உள்ள வருதோ அப்போதாங்க ரட்சிப்பில் இருக்கிறோன்னு அர்த்தம். ரொம்ப அசால்ட்டா அப்படியே வரோம், அப்படி போகிறோம் அப்படின்னா அது உண்மையான அன்பு கிடையாது. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் நீங்கள் தான் முன்மாதிரி. நீங்கள் ஆராதனைக்கு சரியாக வந்தால் தான் பிள்ளைகள் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, அதை கடைபிடிப்பாங்க. நீங்கள் செய்ய தவறும் பொழுது அவங்களும் அதே தவறுகளை தான் செய்வாங்க. அவங்க லேட்டாக வருவாங்க. ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு பெருகி இருக்காது, ரட்சிப்பை பெற்றிருக்க மாட்டாங்க.
இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வர நோக்கம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆலயத்துக்கு போனால் எனக்கு ஒரு பாதுகாப்பு, இன்றைக்கு ஆலயத்துக்கு போனால் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இல்லைங்க, இதை விட ஒரு மேன்மை இருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு வர நோக்கமே எனக்கு ரட்சிப்பு நிறைவேற. ஹல்லேலூயா! என் ரட்சிப்பு நிறைவேற தான் நான் போகிறேன். இந்த எண்ணம் எப்போ நமக்கு வருகிறதோ அப்போ தான் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிற தன்மையிலே நாம் வளர்ந்திருக்கிறோம். இல்லை அப்படின்னா நம்ம சுயநலத்துக்காக, நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை என்பதற்காக, வாக்குத்தத்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கர்த்தரை தேடுறோமே ஒழிய, உண்மையான இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் அன்பு கூற முடியாதவர்களாலே அவர்களிடத்திலே ரட்சிப்பு வளர்ந்திருக்க முடியாது. ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது! இந்த மனுஷன் கீழ்ப்படிந்தது செய்ததனால் கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்ட உடனே அங்கே வேதப்பாரர்கள், பரிசேயர்கள்லாம் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவனை பார்த்து கேட்குறாங்க, எப்படிப்பா அவன் கண் திறக்கப்பட்டது? அவன் சொன்னான், நான் காண்கிறேன். இந்த வசனத்தில் நான் குருடனாக இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். குருடனாக இருந்தது உண்மை, ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்? பார்க்கிறேன். என்னை ஒருவர் சந்தித்தார், என் கண்களை தொட்டார், நான் பார்வை அடைந்தேன். இதான் எனக்கு தெரியும். அவன் அந்த நீங்கள் தொடர்ச்சியாக அந்த வசனங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கேட்குறாங்க, எப்படிப்பா இதெல்லாம் உனக்கு நடந்தது அப்படின்னு கேட்ட உடனே, எப்படி திறந்தான்னு கேட்ட உடனே அவன் கேட்குறான், நான் முன்னமே சொன்னேன், நான் இயேசுன்னு ஒருத்தர் என் கண்ணை திறந்தாரு அப்படின்னு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போயிட்டீங்க. மறுபடியும் கேட்குறதுன்னு, அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ? இதை இவ்வளோ விவரமாக கேட்குறீங்களே, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பம் உண்டோ? திரும்ப அவங்க சொல்கிறாங்க, அந்த பரிசேயர் எல்லாம் சொல்கிறாங்க, அவர்கள் அவனை வைது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயுடைய சீஷன். மோசேயுடைய தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கிருந்து வந்தான் என்று அறியோம். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்ததும் அவர் எங்கே இருந்து வந்தார் என்றும் நீங்கள் அறியாதிருந்தும் ஆச்சரியமான காரியம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அவங்க ஆச்சரியப்படுறாங்க, என்னடா ஒரு சில நிமிஷங்களிலே இவனுக்கு பூர்ணப்பட்ட ரட்சிப்பு எப்படிப்பட்டது! ஆண்டவரை குறித்து இவ்வளவு பெருமையாய் பேசுகிறான், ஆண்டவரை குறித்து இவ்வளவு காரியங்களை பேசி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, கண்களை உலகம் அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக முழுதும் பாவத்திலே பிறந்து நீ எங்களுக்கு போதிக்கிறாய் என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனுக்கு ஒரு அற்புதம் நடந்த உடனே அவன் யாருக்கு அவன் சுவிசேஷம் அறிவித்தான் அப்படின்னா, வேதபாரகர்களுக்கு. அவங்களாம் யாரும் இயேசுக்கு விரோதிகள், கொலை செய்யும்படி அலைகிறவர்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறவர்களை தடுத்து நிறுத்துகிறவர்கள். அவன் அதுக்கெல்லாம் பயப்படலை, அவங்களுக்கே போதனை பண்ணுறான். எத்தனை பேர் இயேசு நல்லவர் சொல்கிறீங்க மற்றவங்களுக்கு? அல்லேலூயா! இயேசு நல்லவர் சொல்கிறீங்களா? இதை விட பெரிய சுவிசேஷம் இருக்கவே முடியாது. அல்லேலூயா! பிரச்சனையில் இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட போய் நீங்கள் இயேசு நல்லவர்னு சொல்லி பாருங்களேன், அப்போ உங்களுக்கு நல்லவராக இருக்கிறார், எங்களுக்கு நல்லவராக இருப்பார். அவர் எப்படி நல்லவராக இருப்பார்? ரொம்ப ரொம்ப நல்லவராக இருப்பார். தாங்க சுவிசேஷம். எத்தனை பேர் இயேசு நல்லவர்னு சொல்லி உங்கள் வார்த்தை கேட்டு எத்தனை பேர் சர்ச்சுக்கு அழைச்சி போன வருஷத்தில் கைத்துக்கு சொன்னால், அப்படி யாராவது நீங்கள் சுவிசேஷம் சொல்லி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்களா? இயேசு நல்லவர்னு சொல்லி நல்லவர் என்பதை நீங்கள் காண்பிச்சிருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையின் மூலமாக காண்பிச்சிருக்கிறீங்களா? இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவருங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வார், எங்கள் வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க? யோசித்து பாருங்கள். இயேசு எப்படிப்பட்டவர்? ரொம்ப ரொம்ப நல்லவர். சொல்லுங்க, இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். நம்ம இயேசு நல்லவர்னு மாத்திரம் சொல்றதுக்கு மாத்திரம் இல்லை, நான் கிறிஸ்தவன் சொல்கிறவங்களுக்கு சொல்லக்கூடியவங்களை பயந்து இருக்கிறவங்க உண்டு. அப்படிதானா? இல்லை, உங்கள் வேலை ஸ்தலத்தில் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா உங்களால்? நான் ஒரு கிறிஸ்தவன் என்று தைரியமாய் நெஞ்ச நிமிர்த்தி நான் ஒரு கிறிஸ்தவன்பா, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன், ஏதோ பெயர் கிறிஸ்தவன் என்று அல்ல. பெயர் கிறிஸ்தவன் அவன் சனகாச்சாரத்திலையும் அவன் பாரம்பரியத்திலும் உட்கார்ந்து அவன்
மற்ற உலக மக்கள் செய்கிறதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் விட்டு தப்பி பிழைச்சு நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரு புனித மனிதனாய் மாறி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாய் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர்? நான் மாற்று மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டதுனால நான் தைரியமாய் சொல்லுவது உண்டு. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இந்த பைபிளை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு சுற்றி யாருக்கும் தெரியாமல் பத்திரமா அப்படியே வச்சு ஒருத்தரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு போன காலங்கள் உண்டு. ஆண்டவர் என்னோட பேசினார், உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன்ல, உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன்ல, ஒரு புது மனிதனாக மாற்றி உனக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கிறேன்னு. இந்த ரட்சிப்பை குறித்து ஏன்பா நல்லது சொல்கிறதுக்கு நீ ஏன்பா பயப்படணும்? தைரியமாக கொண்டு போ. அன்னையிலேருந்து இந்த பைபிளை பஸ்ஸில் போனாலும் இது கவர் இல்லாமல் அப்படியே தூக்கிட்டு போகக்கூடிய தைரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். பைபிளை தூக்கிறதுக்கு வெக்கப்படுற கூட்டம் இன்றைக்கி உண்டு இல்லை? நான் உண்மை கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய கூட்டம் உண்டு, பயந்திருக்கிற கூட்டம் உண்டு. இயேசு நம்மை ரட்சித்தது எதற்காக ரட்சித்தா தெரியுமா? நான் கிறிஸ்துவின் உண்மை சீஷன் என்பதை மற்றவர்களை நிரூபிப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பு கொடுத்த நோக்கம் என்ன அப்படின்னா, நான் கிறிஸ்துவை தேடுகிறவன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், கிறிஸ்துவுக்காக வாழுகிறவன், கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவன் என்பதை நாம் பிரதிபலிக்கும்படி தான் கர்த்தர் அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே நாம் மகிமைப்படுவதாக. நான் வேலை செய்து கொண்டு இருந்தப்போ, ஸ்பிக்கில் ஒர்க் பண்ணியிருந்தப்போ என்ன ஒரு ப்ராஜெக்ட் செய்வதற்கு கோயம்புத்தூரில் சிறுவாணி ரோட்டில் இன்றைக்கும் போங்க, ஸ்பிக்கு அங்கே பயோ ஒரு இது இருக்குது, ஒரு ரிசர்ச் சென்டர் ஒன்று இருக்குது. நீங்கள் இன்றைக்கும் போனீங்கன்னா பார்க்கலாங்க. அங்கே என்னோட கூட ஒரு 10 பேர், நான் தான் அந்த சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் போய் அந்த ப்ராஜெக்ட் செய்வதற்காக போயிருந்தோம். அங்கே கிட்டத்தட்ட ஒரு மாதம் அங்கே தங்கி வேலை செய்த காலம். அந்த காலங்கள்லாம் நினச்சி பார்க்குறேன். ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். எல்லாம் சாப்பாடு செய்து எல்லாம் கொடுப்பாங்க. வெண்டைக்காவை வணக்காமல் போட்டு கொடுப்பான் பாருங்கள். சாம்பார் எப்படி இருக்கும்னு நினைக்க பாருங்கள். குழன்னு அதை தான் சாப்பிட்டு ஒரு மாதம் அங்கே தங்கியிருந்தேன். எல்லாம் நைட்டில் சினிமாவுக்கு போவேன். நான் ஒரு ஆள் மாத்திரம்தான் அந்த அறையில் படுத்து கிடப்பேன். எல்லாரும் அந்த ஞாயிற்றுக்கிழமையான எல்லாம் தண்ணி அடிக்க போயிடுவான். நான் ஒரு ஆள் மாத்திரம் பைபிளை திறந்து உட்காந்து படிச்சுட்டு கிடப்பேன். ஆச்சரியப்படுவான், அங்கே என்ன நீ இந்த வாலிப வயசில் எதையுமே செய்ய மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன்ற, தண்ணி அடிக்க மாட்டேன், எதையுமே செய்ய மாட்டேன். நான் அவங்ககிட்ட தைரியமாக சொன்னேன், நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. நான் சாதாரண கிறிஸ்தவன் இல்லையா, நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன். இதை நான் செய்ய மாட்டேன். எங்கள் இயேசுநாதர் இதை செய்யக்கூடாதுன்னு என்று சொல்லி கொடுத்ததுனால நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனாய் வாழுகிறேன் அப்படின்னு தைரியமாக சொன்னேன். என் கூட வேலை செய்த ஒருத்தன், அவன் கிறிஸ்தவன். அவன் தன்னை கிறிஸ்தவன் என்பது என்ன மாதிரி ஒரு மாற்று மதத்திலிருந்து அவன் இயேசுவை தேடி வந்தவன். அவன் தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. அவன் கிறிஸ்தவன் என்று எனக்கு தெரியவே தெரியாது. அவன் ஒரு நாள் அவன் வாயிலேருந்து அவன் பாட்டு வந்தபோது, நீ எந்த சர்ச்சுக்கிட்ட போன? அப்போ தான் சொல்கிறான், நான் இந்த சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னா. அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு நாள் 4 பேர் லேட்டாக வந்தான். நான் தான் சூப்பர்வைசரு, நான் தான் அவங்கள கண்காணிக்கணும். 4 பேர் லேட்டாக வந்தான். ஏண்டா லேட்டாக வந்த அப்படின்னா, லேட்டாக வந்தோம். லேட்டாக வந்ததுக்கு அந்த கிறிஸ்தவனை தான் கை காமிச்சான். இவன் தான் இது காரணம். என்னடா காரணம்? இவன் சைதாப்பேட்டையில் பஸ் ஏறி தரமணி வரணும், நீங்களாம் முன்னே ஏறுங்கடா அப்படின்னு முன்னாடி ஏற்றி விட்டான். பெரிய க்ரௌடு ஏற்றி விட்டுட்டு இவன் பின்னாடி ஏறி இவனுக்கு மட்டும் டிக்கெட் வாங்கினா அவன் டிக்கெட்டெல்லாம் காசெல்லாம் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டான். கரெக்டாக செக்கப் வந்தான். செக்கப் வந்த உடனே 3 பேரையும் பிடிச்சிக்கிட்டான். உங்கள் டிக்கெட் எங்கடா? அப்போ தான் கேட்குறான், எங்கடா உங்ககிட்ட காசு கொடுத்தேன் வாங்கினியா? டிக்கெட் வாங்கலை. இவன் பாருங்கள் எத்தனை நாள் அப்படி ஏமாத்துறான் தெரியும். ஆனால் சர்ச்சுக்கு போகிற ஒரு கிறிஸ்தவன். அப்புறம் அவனை கேட்டேன், நீ சர்ச்சுக்கு போய் என்னடா பண்ணுற? சர்ச்சுக்கு போவதற்கான நோக்கம் என்ன? வாழ்க்கை மாறாமல் இந்த மாதிரி தவறுகளை செய்வதற்கு உனக்கு மனசு எப்படி வந்தது? அப்போது அவன் காசெல்லாம் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அவன் நீ எத்தனை நாள் ஏமாத்தின? தலை குனிந்து நின்றான்.
ஆலயத்துக்கு வர நோக்கம் என்ன தெரியுமா? கிருபையினால் கிடைக்கப்பட்ட இந்த ரட்சிப்பை பாதுகாக்கும்படி. ஹல்லேலூயா. ரட்சிப்பை நாம் இழந்துடக்கூடாது. எதை இழந்தாலும் ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு பொழுதை அதை செய்ய மாட்டான். அந்த மாதிரி அப்படிப்பட்ட தவறுகளை செய்வது இல்லை. அந்த ஆனாலும் இவ்வளோ தவறுகளை செய்தாலும் இன்னும் ஏன் வாழ்ந்துட்டு இருக்கான், இன்னும் ஏன் அவனை தண்டிக்கலை அப்படின்னா, அவன் மேலே ஊட்டப்பட்ட கிருபை அது. ஹல்லேலூயா. ஒரு நாள் மனம் திரும்பி விடுவான் என்கிற நம்பிக்கையில் தான் ஆண்டவர் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களை என்ன பண்ணி வச்சுக்கிறாரு, விட்டு வச்சுக்கிறார். ஆனால் மறந்துடாதீங்க, ஒரு நாள் இயேசு வருவார், கண்டிப்பாக அதை கேட்பார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்கிற ஒவ்வொரு தவறுகளையும் கண்டிப்பாக கேட்பார். என்னென்னலாம் தவறு செய்கிறாயோ, என்னென்னலாம் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறாயோ, எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் எந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ, அத்தனை காரியத்துக்கும் அவன் என்ன பண்ணி ஆக வேண்டும், பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த நேரத்தில் ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது. அந்த நாட்களில் அந்த ரட்சிப்பை இழந்து போனால் கிருபை அவனுக்கு என்ன பண்ணாது, உதவி செய்யாது. அதனால தான் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்களும் நானும் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு மிக மிக முக்கியமான ஒன்று. ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா ஒரு தைரியம் வந்துடுங்க. ரட்சிப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணிடும் பாருங்க. இந்த குருடன் கண் திறக்கப்பட்ட உடனே அவன் நியாயசாஸ்திரியிடத்தில் வேதபாரகரிடத்தில் தைரியமாக சொல்லுகிறான். அவன் நான் குருடனாக இருந்த உண்மைதான், ஆனால் இப்போ என் கண் திறக்கப்பட்டது. இப்போ உங்கள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையை தேவன் காண்பதில்லை. திறக்கப்பட்ட பின்பு உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது தான் தேவன் என்ன பண்ணுறார், பார்க்கிறார். இப்போ இவன் தான் இப்படி சொன்னான். அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க, பா இது உங்கள் மகன் தானா? ஆமாம். பிறவிலே இவங்க குருடன் தானா? ஆமாம். இவன் கண் திறக்கப்பட்டதா? ஆமாம். யார் திறந்தது, யார் திறந்ததுன்னு தெரியல. பெற்றோர் அந்த நீங்கள் 22ஆம் வசனத்தில் அவனுடைய தாய் தகப்பன் யூதருக்கு பயந்ததினாலே இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசு கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது, இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. ஏன் இவங்க மறுதளிச்சாங்க அப்படின்னா, அற்புதங்களை கண்டும் ஏன் மறுதளிச்சாங்க அப்படின்னா, ரட்சிப்பினான் இவன் கண்ணு உண்மையாகவே இவனுக்கு கண்ணு திறக்கப்பட்டது. ஆனால் இந்த தாய் தகப்பட்ட மனக்கண்கள் திறக்கப்படலை. இல்லை, மனக்கண்கள் திறக்கப்படாததுனால தைரியமாக சொல்லுவதற்கு. இன்னைக்கு நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குதுன்னா, இந்த சபைக்கு வந்துட்டா நீங்கள் கெட்டு நாரி போய் நாசமாக போய் ஒன்றும் இல்லாமல் கீழே விழுந்து கிடந்தா ஒருத்தனை உங்களை கேட்க மாட்டான். அவனுடைய கண் எப்போ தம்ம திறக்கும், இந்த சபைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவன் கண்ணு திறக்கும். நீ சபைக்கு போறியா, அங்கே சபைக்கு போறியா, உன்னை ஊரை விட்டு என்ன பண்ணிடுவேன், ஒதுக்கிடுவேன். இந்த பயத்துக்கு தான் நிறைய பேர் இயேசு என்ன பண்ணலை, ஏற்றுக்கொள்ளலை. பாருங்க, அப்படிதான் இந்த தாய் தகப்பன் யார் கண்ணை திறந்தது, யார் அற்புதம் செய்தது என்று நல்லா தெரியும். ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அவன் வயது நான் நல்லா வாலிப பையனாக தானே இருக்கிறான், அவனை கேளுங்க, அவனுக்கு தெரியும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, தங்களை ஒதுக்கிட்டாங்க. யார் உங்களை ஒதுக்கி வச்சாலும் இயேசு உங்களை ஒதுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உங்கள் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். சொல்லுங்க, யார் என்னை ஒதுக்கினாலும் இயேசு என்னை ஒதுக்குறதில்லை, அவர் என்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். ஏசியா 49ஆம் அதிகாரத்தில், ஏசியா 49ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிங்க அப்படின்னா, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் தான் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. பாருங்க, அவங்கெல்லாம் மறந்துட்டாலும், பெற்றெடுத்த தாய் மறந்தாலும் நான் உங்களை என்ன பண்ணதில்லை, மறக்கிறது கிடையாது. அடுத்த வசனத்தில் சொல்றாரு, இதோ என் உள்ளங்கையில் உன்னை என்ன பண்ணியிருக்கிறேன், வரைந்திரு, என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதிகள் எப்பொழுது என் முன்னே இருக்கிறது. ஹல்லேலூயா. உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க, உங்க பேரையும் என் பேரையும் எங்க வச்சிருக்கிறாராம் ஆண்டவர், உள்ளங்கையில் வச்சிருக்கிறாருங்க. யாராவது பறிக்க முடியுமா?
உங்களை யார் ஒதுக்குனாலும் கவலைப்படாதீங்க. மனுஷன் தானே ஒதுக்குனா? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை உள்ளங்கையில் என்ன பண்ணியிருக்கிறேன்? வரைந்திருக்கிறேன். உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். அந்த காலகட்டங்களில் அடிமைத்தனம், மனிதர்களை அடிமைப்படுத்துகிற காலகட்டத்தில் ஒரு பெண் ஒரு எஜமான் கிட்ட அடிமையாக கிடக்கிறா. அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது, பிள்ளை பிறந்தது. அந்த அடிமைத்தனத்திலேயே அந்த பிள்ளையை வளர்க்கிறாள். தனக்கு கிடைக்கிற ஆகாரத்தில் அந்த பிள்ளைக்கு ஊட்டுகிறாள். அந்த எஜமான் கொடுக்குற சாப்பாடை கொடுத்து அவன் வளர்றான். வளர்ந்து அவன் ஒரு வாலிப பருவம் ஆகும் பொழுது அந்த எஜமானுக்கு அந்த நாட்களில் எஜமான் அடிமை மேலே சம உரிமை உண்டு. அவனை கொன்று போட்டாலும் யாரும் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. என்ன வேணால் செய்யலாம். அவனை அடிக்கலாம், உதைக்கலாம், கொல்லலாம், காயப்படுத்தலாம். அல்லது இந்த தேவையில்லை அப்படின்னா ஆடு மாடு மாதிரி சந்தையில் கொண்டு போய் என்ன பண்ணிட்டு வந்துடலாம், விற்றுட்டு வந்துடலாம். அப்படிப்பட்ட அடிமை காலம் அது. அந்த பிள்ளை வளர்த்தெடுத்தால் வாலிபம் ஆனும் பொழுது அந்த எஜமான் அவனை பிடித்து சந்தையில் கொண்டு போய் விற்க போகிறான். யோசித்து பாருங்க, தாயின் இருதயம் எவ்வளோ வேதனைப்பட்டு இருக்கும். துடிக்கிறா, ஐயோ பெற்றெடுத்த பிள்ளை இதுவரை என்னோடு கூட இருந்தது, என் எஜமான் என் பிள்ளை என்னை விட்டு பிரித்து கொண்டு போகிறானே என்ற ஏக்கம். தன்னுடைய எஜமானத்தை கெஞ்சுகிறா, ஐயா என் பிள்ளை என்னோட விட்டு விடுங்கள். ஆனால் அவன் கேட்கல. அப்பாவோ தன் கையை காயப்படுத்தி அதில் ரத்தம் வந்தது. அதனால வடு ஏற்பட்டது. எப்பொழுதெல்லாம் அந்த கையை அந்த வடு பார்க்கிறாளோ அப்பொழுதெல்லாம் தன் மகனை நினைத்து கொண்டு அழுவாள். ஐயோ என் மகன் என்ன செய்கிறான், என் மகன் எங்கே போயிருக்கிறான், என் மகன் எங்கே அடிமையாக இருக்கிறான், அவன் சாப்பிட்டானா சாப்பிடவில்லையா என்ற ஏக்கம் அந்த தாய்க்குள்ளே இருந்தது. அந்த வடுவை பார்க்கும் பொழுதெல்லாம் அவளுக்குள்ள அந்த ஏக்கம் இருந்தது. அதே போல தான் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன் கரத்திலே அவர் சரீரத்திலே வடு இருக்குது, காயம் இருக்கிறது. இந்த காயத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன தம்ம சொல்லுவார், உன்னை என் கையில் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், வரைந்து வைத்திருக்கிறேன். ஒருத்தரும் என்னை விட்டு என்ன பண்ண பிரித்து விட முடியாது. அடிமைத்தனம் அந்த நாட்கள் இருந்துச்சு. ஆபிரகாம் லிங்கன் இந்த அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கு அவர் ஜனாதிபதி ஆன உடனே முதல் பில் பாஸ் பண்ணார். என்ன பில் பாஸ் பண்ணார்னா, இந்த அமெரிக்க தேசத்தில் இனிமேல் அடிமைத்தனம் என்பது இல்லை, அடிமைத்தனத்தை ஒழித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பில் பாஸ் பண்ணி சட்டம் இயற்றப்பட்டது. அப்போ எல்லா வீடுகளில் இருக்கிற எல்லா அடிமைகளும் சுதந்திரமாக விடப்பட்டார்கள், வெளியே அனுப்பிட்டாங்க. இனிமேல் இந்த உலகத்தில் ஒருவருக்கும் அடிமை கிடையாது. அவங்க சொந்தமாக வேலை செய்யலாம், அவங்க சொந்தமாக அவங்க விருப்பப்படி அவர்கள் வாழலாம் என்கிற சட்டம் இயற்றப்பட்டது. அப்போ நிறைய முதலாளிகள் அதில் நிறைய லாபம் சம்பாதித்த அடிமைகளை வைத்து வேலை வாங்கி பணம் சம்பாதித்தவர்கள், தங்கள் வீட்டு வேலைகள் எல்லாம் வாங்கினவர்கள் ஆபிரகாம் லிங்கன் மேலே ரொம்ப கோபம். அதில் ஒரு மனுஷன் என்ன பண்ணா, ஆபிரகாம் லிங்கன் அவர் காரில் போய்கொண்டு இருக்கிறார். காரில் போய்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மாடியில் நின்று அந்த மனுஷன் என்ன ஆபிரகாம் லிங்கனை பார்த்து குறி வைத்து ஆபிரகாமை சுட்டு விட்டான். ரத்த வெள்ளத்தில் அவர் காரில் கிடக்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க, செத்து போனார், மரித்து போனார். அப்போ அரசாங்க முறைப்படி அவரை அடக்கம் செய்வதற்கு ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு போகிறார். எடுத்துக்கொண்டு போகும் பொழுது ரெண்டு பக்கமும் ஏராளமான ஜனங்கள் கூடி ஆபிரகாம் லிங்கன் அந்த சவப்பெட்டி பார்ப்பதற்காக ஏராளமான கூட்டம் கூடியிருக்கிறது. அதில் ஒரு பெண், அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு பெண், அவளை ஒரு பிள்ளை பெற்றெடுத்தாள், ஒரு சின்ன பிள்ளை. அவனை தூக்கி அவனை ஷோல்டரில் உட்கார வச்சு, பார், உனக்காகவும் எனக்காகவும் மரித்த மகான் போய் கொண்டிருக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக தன் ஜீவனை கொடுத்த மகான் இப்பொழுது இந்த சவப்பெட்டி பார்க்கும் பொழுது நினைத்துக்கொள், இந்த மனிதன் இல்லாவிட்டால் நம்முடைய அடிமைத்தனம் நம்மை விட்டு போயிருக்க முடியாது. இந்த அடிமைத்தனத்தை எடுத்து போட்டதுனால தான் இவருக்கு இந்த மரண தண்டனை அவருக்கு என்ன பண்ணப்பட்டது,
கொடுக்கப்பட்டது என்று சொல்லி தன் பிள்ளைக்கு அந்த சவப்பெட்டியை காட்டினாலாம். அதே போல தான் உங்கள் பாவத்துக்காக எதிலெல்லாம் நான் அடிமைப்பட்டு கிடந்தோமோ, எந்த பாவத்துக்கு நான் அடிமைப்பட்டு கிடந்தோமோ அதிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக்குவதற்காக கிறிஸ்து தம் சொந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையுண்டு ரத்தம் சிந்தி மரித்தார். அவருடைய தியாகத்தை நாம் எடுத்து சொல்ல முடியுமானால் விவரித்து சொல்லவே முடியாது. அவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணினவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கன் ஒருவேளை ஒரு சின்ன கூட்டத்துக்காக தியாகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த அகில உலகத்திற்காகவும் தன் சொந்த இரத்தத்தை சிந்தினார். இந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கு விடுதலை எங்கே இருக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக கிருபையினாலே கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. இந்த ரட்சிப்பை தேவன் உங்களுக்கும் எனக்கும் சிலுவையிலே சம்பாதித்த ரட்சிப்பு. ரட்சிப்பை நாம் என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு பொழுதும் நாம் வீணடித்து விடக்கூடாது. அப்போ இயேசு நம்மேல் வைத்த அன்பை விளங்கப்படும்படி தன் சரீரங்களில் காயங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்ததினாலே நாம் மறுவாழ்வு பெற்றிருக்கிறோம்.